எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹீமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நல்ல சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் குஸ்காவும் அதுக்கு வச்சு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஆந்திரா ஸ்டைலில் கார சாரமான சிக்கன் ஃப்ரை கேட்கும் போதே வாய் ஊறுது. வாங்க இந்த காம்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குஸ்கா இன்னைக்கு நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஸோ இது ஒரு 1 pot டிஷ், ரொம்ப குயிக்காக ஈஸியாக செய்யலாம். குக்கரை வச்சுட்டு இப்போ இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றுறேன். சப்போஸ் உங்களுக்கு எண்ணெய் வேண்டாம்னா நீங்கள் ஜஸ்ட் நெய்யே ஊற்றிக்கலாம். டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே, இந்த பிரியாணி மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இப்போ இதில் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, மராத்தி மொக்கு, ஜாபித்ரி, கல்பாசி, பிரியாணி இலை 2 இது எல்லாமே இதில் சேர்க்குறேன். கொஞ்சம் வாசனை வரட்டும். வந்த உடனே அப்பா ஓகே சரி, இது வெடிக்கிறதுக்கு முன்னாடி நான் வெங்காயத்தை போட்டுறேன். இப்போ அடுத்தது இதில் நம்ம 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா தின்னாக இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி நான் சேர்க்குறேன். இதோட 4 பச்சை மிளகாய் அதையும் சேர்க்குறேன். ஸோ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கணும். ஸோ இதில் நான் வெஜிடபிள்ஸ் எதுவும் சேர்க்கலை. பட் உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி போடணுன்னா நீங்கள் கேரட், பீன்ஸ் இந்த மாதிரி போட்டுக்கணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் அது இல்லாமல் தான் இந்த ரெசிபி குஸ்காங்கிறது சிம்பிளாக ஜஸ்ட் ஒரு தக்காளி, வெங்காயம் அண்ட் பேசிக் மசாலாஸ் வச்சு செய்யக்கூடிய இந்த டிஷ் தான் அது. உங்களுக்கு இந்த மாதிரி புலாவ்ஸ், ரைஸ் ரெசிபீஸ், 1 pot டிஷ்ஷஸ் எல்லாம் பிடிக்கும், உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா நான் அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் நிறைய செஞ்சுருக்கேன். அந்த மாதிரி லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை நீங்கள் பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இன்றைக்கி ஒரு கொஸ்டின், நான் பண்ண ரெசிப்பியில் பிரியாணியாக இருக்கட்டும், புலாவ் ரைஸாக இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்சது ஃபேவரட், என்னோட ரெசிபி உங்களோட ஃபேவரட் என்னன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாருங்கள், வெங்காயம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது போட்டு ஜஸ்ட் 1 minute நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ அடுத்து இதில் நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி சேர்த்துக்கிறேன். தக்காளி லேசாக வதங்கின பிறகு இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இப்போ இதில் நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மசாலா பொருட்கள் சேர்க்கும் போது ஃப்ளேம் லோவில் வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா தக்காளியெல்லாம் நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கையளவுக்கு புதினா சேர்க்குறேன். நல்லா ஃப்ரெஷ் புதினா எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி பிளெயின் ரைஸ் செய்யும்போது கொத்தமல்லி புதினா சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா தூக்கி கொடுக்கும். நறுக்கி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே இலையாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ரெசிபிக்கு நான் 1 கப் அளவுக்கு ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட ஜீரக சம்பா அந்த டைமில் இல்லைன்னா நீங்கள் பாஸ்மதி அரிசி வச்சு கூட இந்த ரெசிபியை செய்யலாம். ஸோ இது 250 ml கப் மெஷர்மெண்ட். இதில் 1 கப் ஜீரக சம்பா எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு பாருங்கள், இது மாதிரி நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். 1 கப் அரிசிக்கு நான் 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி ஊற்றின பிறகு கொதி வந்துருச்சு. நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பெல்லாம் செக் பண்ணி சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் தண்ணியை வடிச்சிடுறேன். தண்ணியை வடிச்சிட்டு இப்போ இந்த அரிசியை நம்ம இதில் குக்கரில் சேர்த்துக்கலாம். ஸோ அரிசி போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அரிசி எல்லாம் சேர்த்த பிறகு இப்போ நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்ற போகிறேன். ஸோ இது ஆப்ஷனல் தான். நெய் கடைசியில் இப்படி போட்டு வேக வச்சோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் சேர்க்குறேன். எனக்கு இப்படி பிடிக்கும், அதனால் நான் சேர்க்குறேன். ஸோ உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம்.
அரிசி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் கழித்து நீங்கள் குக்கரை மூடிடலாம். குக்கர் மூடிட்டு வெயிட் வச்சுட்டு ஒரே விசில் தான், ஒரே விசிலில் நீங்கள் ஸ்டோவை ஆஃப் பண்ணிடலாம். விசில் வந்துருச்சா? ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க தம்மில். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். ப்ரெஷர்லாம் நல்லா இறங்கிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்மளோட குஸ்கா பாருங்கள், பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. எவ்வளோ நல்லா பொலன்னு இருக்கு பாருங்கள். நம்மளோட குஸ்கா பாருங்கள் பிரமாதமாக ரெடி ஆகிடுச்சு. ரைஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. குஸ்கா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சாச்சு. அடுத்து நம்ம ஆந்திரா ஸ்டைலில் சூப்பரான சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 கிலோ சிக்கனை எலும்போடு எடுத்திருக்கேன். இப்போ சிக்கனில் மசாலா சேர்த்து ஊற வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 டீஸ்பூன் உப்பு போடுங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 4 டீஸ்பூன் மிளகாய் தூள் போடுறேன். உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சிக்கனை 15 நிமிஷம் ஊற விடுங்க. அடுத்து சிக்கனுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் தனியா போடுங்க. நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, 6 காஞ்ச மிளகாய், அப்புறம் 4 காஷ்மீரி மிளகாய் போடுங்க. நான் காஷ்மீரி மிளகாய் நல்ல கலருக்காக சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இந்த காஷ்மீரி மிளகாய் இல்லைன்னா நீங்கள் வெறும் காஞ்ச மிளகாய் மட்டும் சேர்த்து கூட இந்த மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். மசாலா நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு மசாலாவோட வாசனை சூப்பராக வந்துட்டுருக்கு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மசாலாவை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விடுங்க. மசாலா நல்லா ஆறினதும் மிக்சர் ஜாருக்கு மாற்றி நல்ல பவுடராக அரைங்க. பாருங்க நல்ல பவுடராக அரைஞ்சிடுச்சு. இது எடுத்து தனியாக வச்சிருங்க. இப்போ நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு நல்ல அகலமான கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. நெக்ஸ்ட் 4 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கினது போடுங்க. 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது போடுறேன். வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வர வரைக்கும் வதக்குங்க. பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன். அடுத்து ஊற வச்ச சிக்கன் பீசஸை சேர்க்கிறேன். நெக்ஸ்ட் 2 முழு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்குங்க. சிக்கனை ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்குங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கனோட பிங்க் கலர்லாம் மாறி சிக்கன்ல இருந்து ஜூஸஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் அரைச்ச மசாலா பவுடரை ஆட் பண்ணுறேன். மசாலா பவுடரை நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறேன். சிக்கனை இன்னொரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கனில் மசாலா நல்லா கோட் ஆயிருக்கு. இப்போ மீதி இருக்கிற மசாலா பவுடரை ஆட் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். சிக்கனை ஊற வைக்கும் போதே நம்ம உப்பு ஆட் பண்ணதுனால உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. சிக்கன் ஃப்ரை ரொம்பவே சூப்பராக வந்துட்டுருக்கு. பாருங்கள் மசாலாலாம் சிக்கனில் நல்லா கோட் ஆகிருக்கு. நான் சிக்கனை வேக வைக்கிறதுக்கு தண்ணி எதுவும் ஆட் பண்ணலை. சிக்கன் அதோட ஓன் ஜூஸில் தான் இது குக் ஆகிட்டுருக்கு.
இன்னொரு 10 நிமிஷத்துக்கு சிக்கனை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. ஸோ 10 நிமிஷம் கழித்து நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு சப்போஸ் சிக்கன் குக் ஆகலைன்னா இன்னொரு 5 to 10 minutes இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைங்க. கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை அப்புறம் நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ சிக்கன் ரொம்பவே பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. வாசனை ரொம்ப அருமையாக இருக்குது. மசாலாவும் நல்ல கோட்டாக இருக்குது. நல்ல அட்டகாசமான ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நல்ல சூடாக சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். வீட்டில் நியூ இயர் பார்ட்டிக்கு என்ன செய்யறதுன்னு யோசிக்காமல் இந்த அட்டகாசமான காம்போவை நீங்கள் ட்ரை பண்ணி எல்லாரையும் அசத்துங்க. உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு homecookingShow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.